ஹலோ அன்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம அமெரிக்கா தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க லாஸ்ட் பிரீத் படம் எப்போ இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டோரி இது ஒரு உண்மை சம்பவங்க. கிறிஸ் லெமன் சொல்ற ஒருத்தர் கடலுக்கு அடியில் கடல்ல இருந்து ஒரு 300 அடி ஆழத்துல போய் வேலை ஆக போகும்போது அவர் ஆக்சிஜன் துண்டிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் நடந்த இன்சிடென்ட் என்ன, அந்த சம்பவங்கள் என்ன அப்படின்றத சொல்றது அந்த படம். இந்த படம் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துங்க. ஏன்னா படத்தோட நம்மளே டிராவல் பண்ணி விட்டுருவாங்க. எப்புட்றா முடியும் இது? டேய், எப்புட்றா இவன் இனிமேல் தப்பிக்க போறான்? இவனை காப்பாற்றுவானா மாட்டானா? அந்த சீட் டச் த்ரில்லர்னுவாங்களே, அந்த விறுவிறுப்பை நம்ம குறையாம வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்மளும் கொஞ்ச நேரத்துல படத்துக்குள்ள போயிருவோம். இவனுக்கு என்னதான் ஆகும்னு. அந்த அளவில் எடுத்ததில் உண்மையிலே மிரட்டிட்டாங்க. படத்துல உண்மையிலேங்க ஃபர்ஸ்ட் அந்த கிறிஸ் லெமன் மணிக்கு நடிச்சிருந்தார் பார்த்தீங்களா? என்னதான் அவர் நடிப்பாக அடிச்சிருந்தாலும் உண்மையிலே மிரட்டிட்டார் நடிப்புல. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. படத்துல வர்ற எல்லா சீனுமே அந்த கடல்ல அந்த கப்பலை காமிச்ச விதமா இருக்கட்டும், அந்த கடல் சீற்றத்துக்கு மாறினாப்புல அலை அடிச்சு அந்த கடலை ஒரு மாதிரி திருப்பி விடும் அந்த கப்பல்லாம், அந்த சீனா இருக்கட்டும். இவங்க உள்ள போய் அந்த வேலை பார்க்கறதுக்காக இவங்க போகும்போது அந்த ஆக்சிஜன் கட்டாகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றையும் காமிச்ச விதமா இருக்குது. இது எல்லாமே அருமையா இருந்துச்சு படத்துல. இந்த படம் உண்மையிலேயே கண்டிப்பா எல்லாரும் மஸ்ட் வாட்சுங்க. உண்மையிலேயே எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மனுஷன் என்னைக்குமே செத்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இனிமே விட்டுட்டு போயிடக்கூடாது. உண்மையிலேயே செத்துட்டானா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் அடுத்த முடிவு நம்ம எடுக்கணுன்றதான் இந்த படத்தை சொல்ல வர கருத்து. ஒரு நல்ல ஹோம் தேட்டர்ல பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் மிரட்டி விட்டுரும் படத்துக்கு. இந்த படம் உங்களுக்கு இப்போ ஆன்லைனில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிள் இருக்கு. படத்தில் வேற எதெல்லாம் சொன்னோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் ஆயிரும். அதனால கண்டிப்பாக அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க.